ஹாய் சோல்ஸ். என் லைஃப் எதுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குங்கிறதையே தெரிஞ்சுக்காம நான் கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாத்தோட எமோஷன்ஸ்க்கும் சந்தோஷத்துக்கும் நான் தான் பொறுப்புங்கிற மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போய் நிற்கிறேன். எல்லா நேரமும் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே என்னை எமோஷ்னலி ஹர்ட் பண்ண மாதிரியும் ஏமாத்திட்ட மாதிரியும் உணர்றேன். இது எல்லாத்துலேருந்தும் நான் வெளியில் வரணும். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கும் நான் தயாராக இருக்கேன். ஸ்பிரிச்சுவலாக நான் வளரணும். ஆனால் இது எல்லாமே ஈஸியாக நடக்கணும். இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கையை விட்டுட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்துலையே இருந்து சிம்பிளாக எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்குற ஆள் நீங்கன்னா இந்த புக் த 4 அக்ரிமெண்ட்ஸ் உங்களுக்கானது. ஆதிகால மனிதன் ஒரு சில விலங்குகளை எடுத்து வீட்டு விலங்குகளா மாத்துறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான். அப்படி ட்ரைனிங் கொடுத்து தான் இன்னைக்கு வீட்டு விலங்குகளான நாய், பூனை, ஆடு, மாடு, சேவல், கோழின்னு எல்லா விலங்குகளும் நம்ம வச்சிருக்கோம். மனிதனும் அப்படி ட்ரைனிங் கொடுக்கப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. சைக்காலஜிக்கலா ஒரு குழந்தை பிறக்கும் போது எதுவுமே தெரியாம தான் பிறக்குது. ஆனா அந்த குழந்தையோட சமூகம் தான் அந்த குழந்தை எப்படிப்பட்ட எண்ணத்தை வச்சிருக்கு, அது எப்படி அதோட வாழ்க்கையை அப்ரோச் பண்ணுதுங்கிறத முடிவு பண்ணுது. இப்படி சைக்காலஜிக்கலா ட்ரைனிங் கொடுத்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கும். நம்ம எப்படியாவது முண்டி அடிச்சாவது முன்னுக்கு வந்துடணும். அப்படி இல்லைன்னா இந்த உலகம் என்ன மதிக்காது. அதனால நான் எனக்கு பிடிச்சத துறக்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வகையில எல்லா குற்ற உணர்ச்சிகளோடையும் ஏதோ விதமான ஒரு ஷேமோடையும் தான் நம்ம வாழ்க்கையும் போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய உண்மை தன்மை அப்படிங்கிறதே இழந்து ஏதோ ஒரு கண்டிஷனிங், யாரோ சொன்ன ஒரு விஷயத்த வச்சுதான் நம்மளுடைய முழு கட்டமைப்பும் இங்க இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம உணர்றது கிடையாது. இதை உணரும் போதுதான் நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நமக்கு நம்ம உண்மையா இருக்கோமா, நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு நம்ம உண்மையா இருக்கோமா, இதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எதை நோக்கி எல்லா இடத்துலயும் ஓடிக்கிட்டு இருக்கோம்னா சந்தோஷம், நிம்மதி. இது எதுவுமே நம்ம ஓடுறது மூலமா கிடைக்கிறது கிடையாது. நமக்கு நம்ம உண்மையா வாழ்றது மூலமா கிடைக்குது. அதை புரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான் எப்பவுமே நம்ம உள் மனசுக்கும் வெளி வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு தகராறு இருந்துகிட்டே இருக்கு. முழுமையான நிம்மதியோட வாழ்க்கைய வாழ முடியாத தன்மையும் வருது. ஒரு மாற்றம் வராதா வராதான்னு அரசியல் கட்சிகளை பார்த்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே அந்த கேள்வி நமக்குள்ள நம்மளே ரீடைரக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை முறையே பாத்தீங்கன்னா, ஒரு சமூகம், இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சமூகம் கட்டமைச்ச ஒரு வாழ்க்கை முறைதான். அவங்களுடைய பயங்கள், அவங்களுடைய நம்பகத்தன்மைகள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு இதெல்லாம் செஞ்சா இப்படி பொழைச்சுக்குவான், இந்த வேலைக்கு போனா சம்பாரிச்சு ரிட்டையர் ஆயிரலாம், இந்த மாதிரி சொல்லப்பட்ட கூறுகளுக்குள்ள தான் நம்ம வாழ்க்கையை நம்ம புகுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அது நிரந்தரமானது கிடையாது. ஏன்னா அது எதுவுமே நம்மளுடைய சுய அறிவோட எண்ணத்தோட உருவாக்கப்பட்டது கிடையாது. அப்படி உருவாக்கப்படுற எந்த விஷயமுமே நிரந்தரமாகவும் இருக்க முடியாது. எப்ப வேணா நம்ம அதை உடைச்சு நமக்கு வேணுங்கிற ஒரு கனவை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மனால அமைச்சுக்க முடியும். நம்ம எண்ணங்களை அதுக்கு நம்ம மாத்தணும். நம்ம எண்ணங்கள் மாறினா நம்ம உலகம் மாறணும். அதுக்கு சரியான கனவுகளை நம்ம முதல்ல ரீதிங்க், ரீரைட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா சொர்க்கத்துல தான் வாழ்வோமே தவிர இப்போ ஒரு நரகத்துல வாழ்றோம்னு நினைக்கிறோம்ல, அது முழுசா போயிடும். உலகமும் சமூகமும் என்னெல்லாம் சொல்லி உங்க வாழ்க்கையை கட்டமைச்சிருக்கோ அது உங்க வாழ்க்கை கிடையாது. இதுதான் நீங்கன்னு ஏதோ உலகமும் சமூகமும் சொல்லுதோ அது நீங்க கிடையாது. அது போட்ட பிடியில உங்க வாழ்க்கை சிக்கிக்கவும் இல்லை. நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றீங்கிற ஒப்பந்தங்களை நீங்க மாத்திக்கும் பொழுது உங்களுடைய உண்மையான உள் சுதந்திரங்கிறது முழுசா அமையுது. அந்த உள் சுதந்திரம் எப்படி அந்த 4 ஒப்பந்தங்கள் மூலமா மாறுங்கிறது தான் இந்த புத்தகம் முழுசா நம்மளுக்கு விவரிக்குது. முதல் ஒப்பந்தம், நம்ம உயிரை எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை நம்ம வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு நம்ம கொடுக்கணுங்கிறது. நம்ம வார்த்தைகள் எப்படிப்பட்டதா அமையுதுங்கிறத நம்ம ரொம்ப ஷார்ப்பா கவனிச்சு அதை வெளியில ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த முதல் ஒப்பந்தம் சொல்லுது. ஏன்னா வார்த்தை அப்படிங்கிறது பாஷை சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. புதுசா இந்த உலகத்துல புதுசான தன்மையோட உருவாக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே பேசிக்கான விஷயமா அமையறது ஒரு வார்த்தை தான். அப்படிப்பட்ட வார்த்தை நம்மளுடைய எண்ண அலைகள் நல்லதா கெட்டதா,
நம்மளுடைய எனர்ஜி நல்லதா கெட்டதா, எந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தோட ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய சக்தி கொண்டது. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தருக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு விதை போல. அந்த விதை பாசிட்டிவான விதையா இருந்ததுன்னா, நம்மளோட மெய்ஞானத்த பெருக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதுவே ஒரு நெகட்டிவான விதையா இருந்ததுன்னா, நம்மளுடைய மெய்ஞானத்தையும், இருக்கிற ஞானத்தையும் சுருங்க செய்யக்கூடிய தன்மை கொண்டது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா, மனைவி செஞ்ச சமையல் சரியில்லன்னு ஒரு கணவன், "உனக்கு எதுவுமே வராதா? சமைக்கிறது ஒண்ணு தான் நீ செய்றது. அதுவுமே உருப்படியா செய்ய மாட்டியா? இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நான் இருக்கனேன்னு" ஒரு விரக்திய வந்து அவர் காட்டுறாருன்னா, அவரோட கோபத்துல பேசுறாரு, டென்ஷன்ல பேசுறாரு, சரியான சாப்பாடு கிடைக்கலங்கிற மன வருத்தத்துல பேசுறாருன்னு சொல்லலாம். இதே காலப்போக்குல தினமும் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா, அவருக்கு அது வெறும் வார்த்தையா போகலாம். ஆனா அத கேட்கக்கூடிய மனைவிக்கு, தனக்கு எதுவுமே வராதுங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகலாம். அப்போ ஒரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனையே உருக்குலைய வைக்கிறதுக்கும், முழுசா உருவாக்குற சக்தியும் வந்து கொண்டது. புரணி பேசுறதையும் இந்த கேட்டகரியில தான் ஆத்தர் வந்து சொல்றாரு. மத்தவங்கள பத்தி ஒரு 2 பேரு கலந்து தப்பா பேசுறாங்க அப்டின்னா, அவங்க இல்லாத பொழுதுல அது ஒரு சூனியம்ங்கிறாரு. ஒரு பிளாக் மேஜிக் அப்டிங்கிறாரு. ஏன் அப்டின்னா, 3வது மனுஷன பத்தி நம்ம பேசும்போது, நம்ம தான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவிட்டிய கக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய பாடி, நம்மளுடைய சிஸ்டம், நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டதா வந்து மாறும். சரி, இது ஒரு வகைன்னா, இன்னொரு வகை நம்மள நாமளே குறைச்சு மதிப்பிட்டு பேசிக்கிறது. நான் எதுக்குமே தகுதியானவன் இல்ல. எனக்கு எந்த வேலையுமே செய்யறதுக்கு வராது. நான் வந்து பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கேன். இந்த மாரி நம்மள நாமளே ஏதோ ஒரு வகையில உள்ளுக்குள்ள பேசுற டயலாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா இருக்கு. அது நம்மளுக்கு நாமளே வச்சுக்கிற சூனியம்னு வந்து சொல்றாரு. ஏன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பவர் இருக்கு. அந்த வார்த்தைய நம்ம சரியா யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம வாழ்க்கைய மிகவும் புரட்டி போட்டுரும். சரி, இப்போ உங்க வாழ்க்கையில இது எப்படி யூஸ் ஆகும்னா, நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க, கவலையில இருக்கீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறது. எல்லாரும் உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறது. உங்கள நீங்களே வந்து அதுக்காக தப்புன்னு சொல்லிக்கிறது. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து மாத்தணும். அப்போ நீங்க உங்ககிட்ட எப்படி பேசிக்கிறீங்கங்கிறத முதல்ல வந்து மாத்தணும். நான் ஸ்டூப்பிடா இருக்கேன். நான் எப்பவுமே எல்லாத்தையும் தப்பு தப்பா தான் வந்து செய்வேன். இதுக்கு நான் வந்து தகுதி இல்லாதவன். இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசாம, சரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தப்பு நடந்துருச்சா? சரி இத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி ஒரே நாள்ல இம்ப்ரூவ் ஆக முடியலையா? நான் ஒரு 3 வருஷமாவது எடுத்துக்கிறேனே! ஆனா கொஞ்சம் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆவேன்ல. அப்படிங்கிற அந்த குரோத் மைண்ட் செட்டுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ஒரு எண்ணத்த நமக்குள்ள விதைச்சுக்கிறது. யாருமே கெட்டதுன்னு பேச வந்தாங்க அப்படின்னா, அவங்கள ஒரு தூரத்திலேயே வச்சுக்கிட்டு, இன்னொருத்தங்கள பத்தி நம்ம இப்ப பேசக்கூடிய தகுதியில நம்ம இல்ல அப்படிங்கிற அந்த பவுண்டரிய வந்து போடுறது. இந்த மாதிரி ஒரு கோவொர்க்கர் கிட்ட பேசும்போது, "அவன் என்ன பேசினா பாத்தியா?" அப்படின்னு வரதுக்கு முன்னாடியே, இல்லாதப்ப எதுக்கு அவங்கள பத்தி பேசணும்னு அங்கேயே வந்து தடுக்கிறது. நம்ம இன்டெகிரிட்டியோட நம்ம வந்து வாழ்றது. குழந்தைங்க கிட்ட பேசும்போது, "ஏன்டா இப்படி வந்து பண்ற? எனக்குன்னு இப்படி வந்து வாச்சிருக்கே." இப்படியெல்லாம் வந்து பேசாம, அந்த குழந்தைகிட்ட, "சரி இது நடந்துருச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருப்போம்." அப்படிங்கிறது. ஒரு ஹானஸ்ட்டான ஒப்பீனியன் குடுக்குறது. நீங்க ஒரு ஃபங்ஷனுக்கு இன்வைட் வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு போகறதுக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னா, எனக்கு வேற வேலை இருக்குன்னு நீங்க சொல்லி அத டிக்ளைன் பண்ணிரலாம். ஆனா இஷ்டம் இல்லாத ஒரு ஃபங்ஷனுக்கு போயிட்டு, திரும்ப வந்து உட்கார்ந்து அதுல நடந்த கெட்டது எல்லாம் பேசணுங்கிறது, அந்த ஃபங்ஷனுக்கு ஏதாவது நல்லது சேர்க்குமா, கெட்டது சேர்க்குமாங்கிறத விட, நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நெகட்டிவிட்டிய கொண்டு வரும். வார்த்தைகள் அதே போல கெட்டது செய்யாம இருக்கிறதோட ஸ்டாப் பண்ணிக்காம, நல்லது செய்றதுக்கு உபயோகப்படுத்தணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பவர் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இல்லாத ஒரு சக்திய அந்த வார்த்தைனால கொண்டு வர முடியும். யாரெல்லாம் இயலாமையில இருக்காங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு என்கரேஜ்மென்ட் குடுக்குற மாதிரி ஒரு வார்த்தைய பேசலாம். "உன்னால முடியும். நீ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணியிருக்க. நீ என்ன நடந்தாலும் நான் அதோட உன் கூட இருப்பேன்." அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹீலிங் டூலாவும் வந்து வார்த்தைய யூஸ் பண்ணலாம். நெகட்டிவ் லேபிள்ஸ், நான் அன்லக்கி, எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. கடவுள் எனக்கு வந்து கஷ்டத்த மட்டும் தான் குடுப்பாரு. இப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்க்காம, ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்காக நடக்குது. இதிலிருந்து நான் ஏதோ லேர்ன் பண்ணுங்கிறதுக்காக நடக்குது. கடவுள் எனக்கு சப்போர்ட் பண்றாரு இன்னைக்கு. ஏன்னா நாளைக்கு இதோட பலாபலன்கள் பெருசா இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் வந்து வச்சுக்கிறது. இது எல்லாமே நம்மள சுத்தி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஃபீல்ட கிளியரா கிரியேட் பண்ணும். 2வது ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா, எதையுமே பர்சனலா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுது. இந்த எதையுமே பர்சனலா எடுத்துக்க கூடாதுங்கிறதுல 2 வகை இருக்குங்க. முதல் வகை பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்றீங்க. அதுல ஒரு கோவொர்க்கர் வந்து, நீங்க ஹலோ சொன்னாலும் சிடுமூஞ்சியா அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்ட்டு ஏதோ பரபரப்பா வந்து அவங்க வேலைய பண்ணிட்டுருக்காங்க. உடனே நீங்க அத எப்படி அஸ்யூம் பண்ணிப்பீங்கன்னா,
அவன் ஏதோ என்னை பற்றி தப்பாக நினைக்கிறான், அவன் என்னை அவாய்ட் பண்ணுறான், என் மேலே கோபம் இருக்குங்கிறத அவன் வந்து காட்டுறான். இது எல்லாமே நீங்கள் அஷ்யூம் பண்ணிப்பீங்க. அஷ்யூம் பண்ணி உங்களை நோக்கி தான் அந்த பிஹேவியர் வந்திருக்குன்னு நினச்சி நீங்கள் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்ருப்பீங்க. உண்மையிலே வந்து பார்த்தா அவனுக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு மைண்டு அஃபெக்ட் ஆகி அவன் வந்து அங்கே இருப்பான். உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியாமல் நம்ம வந்து என்னன்னா எப்போவுமே மற்றவங்களோட பிஹேவியர் எல்லாத்துக்குமே நம்ம தான் ஏதோ ஒரு வகையில் பொறுப்பாக இருக்கோங்கிறத அஷ்யூம் பண்ணிக்குவோம். இந்த அஷ்யூம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா இல்லாத பிரச்சனையை உருவாக்குவோம். அதுதான் 3வது ஒப்பந்தமும் சொல்லுது. எந்த ஒரு அசம்ப்ஷன்ஸும் நீங்க அந்த சிச்சுவேஷனுடைய உண்மை தரம் தெரியாத வரைக்கும், இதனால தான் அது நடந்திருக்கும், இதனால தான் அவங்க இப்படி பண்றாங்கங்கிற அசம்ப்ஷன்ஸ்குள்ள உங்கள நீங்க புகுத்துக்காதீங்க அப்படிங்கிறது. இது முதல் வகையான பர்சனலா எடுத்துக்கணுங்கிறது. 2வது வகையா பர்சனலா எடுத்துக்கிறது என்னன்னா, ஒருத்தங்க சொல்றாங்க, உங்கள திட்டுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த திட்டுறது நீங்க யாருங்கிறத முடிவு பண்ணக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா வந்து கிடையாது. ஏன்னா, இப்ப நீங்க குண்டா இருக்கீங்க, உன்ன பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காதுன்னு ஒருத்தன் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய உடல் பாக வச்சு ஒருத்தன் வந்து பேசுறான்னா, ஐயோ! நான் இப்படி இருக்கறனால தானே இவன் வந்து பேசுறான். நான் அசிங்கமா இருக்கேன். எனக்கு யாருமே வந்து என்ன வச்சு ஒரு ப்ராப்பரான இமேஜ் வந்து எனக்கு இருக்காது. இப்படியெல்லாம் நீங்க உங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. உண்மையான நிலவரம் அந்த இடத்துல என்னன்னு பார்த்தோம்னா, அப்படி யாரு சொன்னாங்களோ, அவங்களுடைய வேர்ல்டு ஸ்டாண்டர்ட். அவங்க இந்த உலகத்தில பார்க்குற விதம் அப்படிதான். ஆனா, இந்த உலகம் அப்படியானா கண்டிப்பா அது வந்து கிடையாது. அவங்க பார்க்குற விதத்த வச்சு, அப்படிதான் எல்லாருமே உங்கள வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மென்ட்டுக்குள்ளயே அவங்க போறாங்கன்னா, அவங்களுடைய வடுகள், அவங்க வளர்ந்த சூழ்நிலைகள், அவங்க பழகுற வர்க்கங்கள், அவங்களுடைய நம்பகத்தன்மைகள், இது எல்லாமே தான் வந்து அந்த வார்த்தைய வர வைக்குது. இத நீங்க உங்களுடைய ஒரு தோல்வியாவோ, உங்களுக்கு ஒரு தரக்குறைவான விஷயமாவோ எந்த இடத்துலயுமே எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது இல்லாம, நீங்க பர்சனலா எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க அப்டின்னா, அந்த இடத்துல உங்க ஈகோ வந்து பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். ஈகோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நெனைக்கிறது, அது எனக்கு ஸ்ட்ரென்த்தா தானே இருக்கு. எனக்கு ஒரு மரியாதை அதை ஈட்டு தருதுன்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே உங்களுடைய முழு சுதந்திரத்த உங்கனால அடைய முடியாது. உண்மையான தன்மையோட வாழ முடியாது. வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷங்கிறது நிஜமாவே என்னங்கிறத என்னைக்குமே உணர முடியாது. எப்பல்லாம் வந்து நீங்க பர்சனலா எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பல்லாம் உங்களுக்கு லைட் பல்பு எரியணும். என்னோட ஈகோ இப்ப ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்? எல்லாமே என்ன நோக்கி தான் ஒரு மனுஷன் பண்றான்னு நான் எப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறேனோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே என்ன பத்தின எண்ணங்கள்ல தான் 24 மணி நேரமும் இருக்காங்கங்கிற எண்ணமும் உங்களுக்குள்ள வந்துருது. கொஞ்சம் வெளியில அந்த எண்ணத்த வச்சு பார்த்தோம்னா, நம்மளுக்கே என்ன தெரியும்னா, யாருக்குமே உலகத்துல அந்த அளவுக்கு டைம் கிடையாது. நம்மள பத்தி மட்டுமே எல்லா தடவையும் பேசுறதுக்கோ, நம்மள பத்தி மட்டுமே கரெக்ட்டா, அக்யூரேட்டா பார்க்குறதுக்கோ, இல்ல நம்ம வொர்த் இதுதான்னு நம்மள சொல்றதுக்கோ, யாருக்கும் டைமும் கிடையாது, பவரும் கிடையாது. அந்த ரைட்ஸும் வந்து கிடையாது. தகுதியே வந்து கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அத நம்ம உணரும் பொழுது, எமோஷனல் ஸ்லேவரிக்கு நம்ம அடிமை ஆக மாட்டோம். ஆமா. எமோஷனல் ஸ்லேவரி முதல்ல. ஸ்லேவரிங்கிறதே அடிமை தானே. நம்ம எமோஷன்ஸ்க்கு நம்ம அடிமை ஆக மாட்டோம். வெறும் அழுகுறது, ஹார்ட் பிரேக்கில் இருந்து மீண்டு வர்றது, இதெல்லாம் மட்டுமே அடிமை ஆகாத தன்மை கிடையாது. இன்னொருத்தவங்களுடைய ஒப்பீனியன் நம்மள பத்தி என்னங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கிற வரைக்குமே, மத்தவங்களுக்கு நம்ம அடிமையா தான் வந்து இருக்கோம். ஏதோ ஒரு வகையில எமோஷனலா. WhatsAppல நீங்க டெக்ஸ்ட் அனுப்பும்போது இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் நெறைய வரத பார்த்துருப்பீங்க. ஒருத்தங்க வந்து நீங்க அனுப்புற டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலன்னா, உடனே ஏதோ ஒரு ரீசன்னால வந்து உங்கள விட அவங்க வந்து பெட்டரா இருக்காங்கன்னு அவங்க காட்டுறாங்கன்னு நீங்க நெனைப்பீங்க. நான் ஒண்ணும் குறைஞ்சவ இல்ல. அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிப்ளை பண்ணுவான். நெக்ஸ்ட் டைம் அவன் பண்ணும்போது நானும் ஃபர்ஸ்ட் ரிப்ளை பண்ணாம விட்டுர்றேன். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள போவீங்க. ஒரு ஸ்மைலோ, இமோஜியோ வந்து போடல அப்படின்னா, அவன் வேற ஏதோ ஒரு வேலையில இருக்கான். அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க மாட்டோம். நம்மளுக்கு அவன் வந்து ஸ்மைல் இமோஜி எல்லாம் வந்து போடல. அதனால அவன் நம்மகிட்ட வந்து கெத்து காட்டுறான். இப்படிதான் வந்து யோசிப்போம். இந்த மாதிரி இல்லாத கதைகள உருவாக்குறது தான் நம்ம மூளையோட வேல. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, என்ன ரீசன் காரணம்னா, அப்படிதான் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். கண்டிஷன் ஆகி வந்திருக்கோம். நம்ம மூளை வந்து என்னன்னா, எதையுமே நம்மள வந்து வீக்கா காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம ஈகோ என்ன பண்ணும்னா, நம்ம எந்த இடத்துல வந்து வீக் ஆயிருவோமோ, அந்த இடத்துல அந்த வீக்னஸ் இது இருக்கு, ஓகே நம்மளுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு அக்செப்ட் பண்ண மாட்டோம்.
அது ஹர்ட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்மள நாம உயர்த்தி வச்சுக்க பார்ப்போம். அந்த உயர்த்தி வச்சுக்க பார்க்கும்போது தான், நம்ம வந்து ஒரு சிச்சுவேஷனையே தப்பா வந்து ரீட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த தப்பா ரீட் பண்ணும்போது, இந்த ஈவென்ட் இப்படி தான் நடக்கும். இந்த பெர்சன் இப்படி தான் இருப்பாங்க. அப்படிங்கிற மாரி ரிலேஷன்ஷிப்ஸ் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம ரியாக்ட் பண்ற விதம் மாற ஆரம்பிக்கும். இது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணும். இதனால மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். தேவையில்லாத சண்டை, கான்ஃப்ளிக்ட்ஸ் தான் வந்து நம்ம உடலானது கிரியேட் பண்ணும். இதிலிருந்து என்ன கிளியரா தெரியுது அப்படின்னா, நம்ம வாழ்றது மூலமா நம்மளுக்கு வர கஷ்டங்களோ, நஷ்டங்கள் எதுவானாலுமே அது நம்மளுடைய படைப்பு தான். இத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதிலிருந்து மீண்டு வரதுக்கான சொல்யூஷன் ஈஸியா கிடைச்சிரும். 3வது ஒப்பந்தம் சொல்ற டோன்ட் அஸ்யூம் அப்படிங்கிறதும் இதில வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அந்த டோன்ட் அஸ்யூம் எப்படி அஸ்யூம் பண்ணாம இருக்க முடியும்? ஈகோவுக்கு வந்து பவர் குடுக்காம இருந்தா நம்ம அஸ்யூம் பண்ண மாட்டோம். ஆனா அசம்ப்ஷன்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெய்ட்டான ஒரு வழி என்னன்னா, எல்லாத்தையுமே கம்யூனிகேட் பண்ணி விட்டுறது. 2 பேத்துக்குள்ள சண்டை வருதுன்னா, பொதுவா சில பேரெல்லாம் எப்படி அத டீல் பண்ணுவாங்கன்னா, அத பத்தி பேசவே மாட்டாங்க. அத கடந்துட்டு அடுத்த இதுக்கு போயிரலாமான்ட்டு போயிருவாங்க. ஆனா உண்மையிலேயே அது பார்த்தீங்கன்னா, அது ஒரு வடுவா சில பேத்துக்கு அப்படியே வந்து இருக்கும். அந்த வடு என்ன ஆகும்னா, ஒவ்வொரு தடவையும் அந்த மனிதர் அந்த மிஸ்டேக்ஸ ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாம பண்ணாலும் சரி, இதனால தான் இப்படி பண்றாரு, இதுக்காக தான் இப்படி பண்றாருன்னு அஸ்யூம் பண்ணவே வந்து ஆரம்பிச்சுருவாங்க. இது மனித தன்மை கொண்ட ஒரு செயல். இதுல எந்த தவறும் இல்ல. அப்படி ஆகாம இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல் தடவ ஒரு பிரச்சனை வருதா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதா, நம்மளே வந்து ஒரு சூழ்நிலைய உருவாக்குகிறோங்கிற ஒரு எண்ணம் வருதா, அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, யார நோக்கி, யார வச்சு அந்த பிரச்சனை ஆரம்பிக்குதோ, அவங்க கிட்ட இந்த மாரி இருக்கு. இது கரெக்ட்டா அப்படிங்கிறது ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணிறது. அந்த ஓப்பனா கம்யூனிகேட் பண்றது மூலமா என்ன ஆகும்னா, 2 பேருமே ஏன் ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படிங்கிறது தெளிவாயிரும். அவங்க தப்பா தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க அவங்களோட எந்த விதமான உறவுலயும் அதுக்கு மேல இருக்க போறது கிடையாது. இல்ல அவங்க பண்ணது வேற ஒரு இன்டென்ஷனோட, ஆனா அது உங்களுக்கு கன்வே ஆனது வேற ஒரு விதத்துல அப்படின்னா, நீங்க ஒரு புரிதலுக்கு வந்துருவீங்க. அடுத்த தடவ அவர் செயல் செய்யும்போது, நீங்களா ஒரு விஷயத்த இதனால தான் பண்றாருன்னு உருவாக மாட்டீங்க. இதனால நிறைய உறவுகள் வந்து காப்பாத்தப்படும். நிறைய ரிலேஷன்ஷிப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் ஆகாம ஆகும். எல்லாமே இல்யூஷன் தான். அந்த இல்யூஷனுக்கான ஒரே ஒரு மருந்தா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் தான். எவ்வளவோ வந்து இந்த உலகத்துல பிரேக்கப்ஸ் நடந்துட்டுருக்கு, டிவோர்ஸஸ் நடந்துட்டுருக்கு, ஃபேமிலிஸ் பிரேக் டவுன் ஆயிட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு சிம்பிளான மருந்து கம்யூனிகேஷன். ஆனா, இப்போ இருக்கிற சொசைட்டில பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிகேஷன யாருமே பண்றது கிடையாது. எல்லாமே மென்னு விழுங்கிட்டு போயிடணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, கம்யூனிகேட் பண்றது தான் லைஃப் லாங்கா ட்ரஸ்டபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறதுக்கான மெயினான ஒரு டூல். 4வது ஒப்பந்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எது எடுத்தாலும் பி யுவர் பெஸ்ட், டூ யுவர் பெஸ்ட்டுன்னு நெறைய பேரு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே தான் இந்த 4வது ஒப்பந்தமும் சொல்லுது. ஆனா, நம்ம உடனே கேட்டவுடனே என்ன நெனைப்போம்னா, ஓகே நான் குக்கிங் பண்றேன்னா, அதில நான் பெஸ்ட்டா பண்ணுவேன். நான் வந்து ஷூவிங் பண்றேன்னா, தைக்கிறேன்னா, அதில நான் பெஸ்ட்டா பண்ணுவேன். ஐடி வேலை பார்க்குறேன்னா, அதில பெஸ்ட்டா பண்ணுவேன். ஒரு மதரா இருக்கேன்னா, அதில நான் பெஸ்ட்டா பண்ணுவேன். ஒரு வொர்க்கரா இருக்கேன்னா, அதில நான் பெஸ்ட்டா பண்ணுவேன். அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. உங்க வாழ்க்கையில உங்களுடைய நீட்ஸ், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆத்மார்த்தமான எதிர்பார்ப்புகள், இதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கா? உங்களுடைய வார்த்தைகள் இருக்கா? உங்களுடைய வாழ்க்கைய நீங்க அத சுத்தி அமைச்சிருக்கீங்களா? அப்படிங்கிறது தான் ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட்டுங்கிறத மாதிரி இந்த ஒப்பந்தம் சொல்லுது. அது எப்படிங்க அப்படின்னா, இப்போ நம்ம அலைன்டா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தா தான், நான் வந்து எனக்கு புடிச்ச மாரி ட்ரெஸ் போட்டுக்க முடியும். எனக்கு புடிச்ச மாரி ஒரு வேலைய செஞ்சா தான், என்னோட சுத்தி இருக்கிறவங்களோட என்னால அன்பா வந்து இருக்க முடியும். இல்ல அன்பான ஒரு ஃபேமிலி இருந்தா தான், என்னால வந்து லைஃப்லயே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த மாரியெல்லாம் எண்ணங்கள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு இது இருந்தா தான் அது இருக்கும் அப்படிங்கிற எண்ணமே வந்து தவறுன்னு வச்சுக்கோங்க. ஆனா, நம்மளுடைய உண்மைங்கிறது அத நோக்கி தான் வந்து இருக்கு அப்படின்னா, நம்ம சூழ்நிலைகள நமக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்கணும். நான் நினைக்கிறது ஒண்ணு, ஆனா பேசுறது ஒண்ணு. ஏன்னா, அப்படி நான் பேசலன்னா, இந்த சொசைட்டி என்ன ஏத்துக்காதுன்னுங்கிற பயம் இருக்கும். அந்த சொசைட்டி என்ன ஏத்துக்காது. ஏன்னா, நான் வந்து கூட்டத்தோட ஒத்து போனா தான் இந்த சொசைட்டி ஏத்துக்கும். அப்படிங்கிறதுக்காக என்னோட உண்மைங்கிறது வேற. அந்த உண்மைய மறைச்சுட்டு நான் வாழ்றேன்னா, உங்க வாழ்க்கை அலைன்டா இல்லன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கை அலைன்டா இல்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நடக்கிற டே டு டே ஆக்டிவிட்டீஸு, நீங்க மீட் பண்ற பீப்பிள், நீங்க பழகுற பீப்பிள், உங்களுக்கு லைஃப் குடுக்கக்கூடிய விஷயங்கள் இது எதுவுமே உங்களுக்கு விருப்பமான மாதிரி நடக்காது. அப்படி உங்களுக்கு விருப்பமானது மாரி நடக்காததுனால தான், அதுக்கப்புறம் நீங்க வேற மாதிரி மாறுவீங்க. அப்புறம் டோட்டல் கொலாப்ஸ் ஆகி, அது ஒரு டிப்ரஷன், ஆங்ஸைட்டிங்கிற ஒரு டீப்பரான மென்டல் ஹெல்த்
ஹெல்த் இஷ்யூக்குள்ளே லைஃப் போயிடுது. அப்போது ஒரு பெர்ஃபெக்ஷனோட இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுறணும். ஏதோ உங்களை வந்து ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்குதா, அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிடணும். உங்களுக்கு ஏதாவது குற்ற உணர்ச்சி இருக்கா, அதை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடணும். உங்களை நீங்களே நிறையா ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்களா, அதை ரிலீஸ் பண்ணிக்கணும். உங்களை நீங்கள் ரொம்ப டைட் பேக்கடாக நான் இப்படி இருந்தால் தான் வந்து இந்த உலகத்தில் சர்வே ஆக முடியும்னு வச்சுக்கிட்டு உங்களோட உணர்ச்சிகளை நீங்கள் வெளிப்படுத்தாமல் ரொம்ப கட்டுப்பாட்டோட ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களை அடக்கி வச்சுருக்கீங்களா, அதிலிருந்து நீங்கள் உங்களை ரிலீஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உண்மைத்தனத்தோடு நீங்கள் வந்து இருப்பீங்க. அப்போது எதையுமே ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க லைஃப்பில். உங்களை நீங்களே பனிஷும் பண்ணிக்க மாட்டீங்க. இல்லை எதுலேயோ தோற்றுருவோமோ அப்படிங்கிறதுக்காகவும் பயப்பட்டுட்டு எதையும் செய்யாமல் இருக்க மாட்டீங்க. வாழ்க்கையை முழுசாக வாழ்க்கையின் போக்கிலேயே வாழ ஆரம்பிப்பீங்க. அதுக்கு முதல்ல என்ன மாதிரி இந்த ஒப்பந்தம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஃபர்கிவ் பண்ணிடணும். முதல்ல உங்களை நீங்களே ஃபர்கிவ் பண்ணிக்கணும். சரி, நம்ம வந்து இருக்கிற நாலேஜை வச்சு, இருக்கிற சூழ்நிலைகளை வச்சு எந்த மாதிரி வந்து நம்ம படித்து வந்திருக்கோம், எந்த மாதிரி இவ்வளோ நாள் வாழ்ந்து வந்திருக்கோம், அதை நான் முழுசாக ஏற்றுக்கிறேன். அதில் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் நான் பண்ண போகிறது கிடையாது. என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி எனக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க, அதுக்காக நான் எவ்வளோ நாள் அவங்க மேலே கோவப்பட்டிருப்பேன். அதையும் விட்டுட்டு சரி, இதுதான் இந்த இடத்துல இருந்து நான் போக போகிறதுங்கிறது என்னுடைய எண்ணத்தோட ஒத்து போன மாதிரி தான் இருக்குமே தவிர, நான் கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்காது, நான் தொடர்ந்து கடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு ஈவெண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்போ அது எல்லாத்தையுமே மன்னிச்சு விட்டுட்டு நம்மளையும் மன்னிச்சுக்கணும், மற்றவங்களையும் மன்னிச்சுக்கணும். அப்படி மன்னிச்சு அக்செப்ட் பண்ணி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கை என்ன கொடுக்குதோ அதை ஓப்பன் மைண்டோட வரவேற்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம். அந்த ஓப்பன் மைண்டோட வரவேற்க ரெடியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, இவ்வளோ நாள் நம்மளை டொமஸ்டிகேட் பண்ணி வச்சுருந்ததில் எப்படி விலங்குகளை வந்து செல்ல பிராணிகளாக நம்ம மாற்றணும், அந்த மாதிரி எதெல்லாம் சொல்லி இந்த சமூகமும் இந்த உலகமும் நம்மளை இது வரைக்கும் கட்டமைச்சு வச்சுருக்கோம், அதோடைய பிடியிலிருந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்ம எப்படி லைஃப்பை பார்க்குறோம், நம்மளை சுற்றி இருக்கிற இந்த வேர்ல்டை பார்க்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அலைன்டான ஒரு வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிப்போம். இந்த 4 ஒப்பந்தங்களை பற்றி சொன்னதுக்கப்புறம் ஆத்தர் டோல்டெக் அப்படிங்கிற ஒரு விஸ்டமை வந்து சொல்கிறாரு. டோல்டெக் அப்படிங்கிறது ஒரு ஃபிலாசபின்னு வச்சுக்கோங்க, எழுதப்படாத ஒரு ஃபிலாசபி. அந்த ஃபிலாசபியை வச்சு எப்படி இந்த முழு சுதந்திரத்தை, உள்ளார்ந்த அந்த சுதந்திரத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து கடைசியாக வந்து சொல்லியிருக்காரு. இந்த 4 ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாமளே புதுசாக போட்டுக்கிற ஒப்பந்தங்கள். இந்த ஒப்பந்தங்களை எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது வரைக்கும் நம்ம என்னென்ன மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். நான் எதுக்கும் தகுதி இல்லாதவன், நான் எப்போவுமே எல்லாத்தையுமே வந்து ப்ளீஸ் பண்ணாதான் அவங்க என்னோட வாழ்க்கையில் வந்து இருப்பாங்க. கோபங்கிறது ஒரு நார்மலான விஷயம். யாராவது என்கிட்ட கோவப்பட்டாங்கன்னா அவங்க என் மேல கோவமா இருக்காங்க, அதனால தான் கோவப்படுறாங்கங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டு போயிடுவேன். அதே போல் அன்பு அப்படிங்கிறது நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும். அன்புங்கிறது தானாக கிடைக்கிற விஷயம் இல்லை, நம்ம அதுக்கு தகுதியானவங்களாக இருந்தால் மட்டும்தான் அன்புங்கிறது வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத கட்டமைப்புகளை வச்சு நம்ம வாழ்ந்திருப்போம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டர் ஒப்பந்தங்கள், நம்மளால் உருவாக்கப்பட்டது கிடையாது, இந்த சமூகம் உருவாக்குனது. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 4 ஒப்பந்தங்களை அக்செப்ட் பண்ணும்போது எல்லாமே டிசால்வ் ஆகிடும். அதையும் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ புதுசாக நம்ம உருவாகும்போது, புதுசாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது என்னென்ன ஆகும்னா, இது வரைக்கும் இருந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நம்ம புது நம்பிக்கைகள், புது எண்ணங்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம். இல்லை அதை மீறி இன்னும் பழைய எண்ணங்கள், பழைய ஒப்பந்தங்கள் இன்னுமே வந்து நம்மளை ஆட்டி படைச்சிட்ருக்குன்னா அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் பண்ண ஆரம்பிப்போம். சரி, இதை சேலஞ்ச் பண்ணியாச்சு, எதை வச்சு இந்த ஒப்பந்தங்களை நம்ம புதுசாக வந்து மாற்றுவோம், அடுத்தது அதை யோசிப்போம். சரி, புதுசாக மாற்றியாச்சு, இனி இதை வந்து கான்ஷியஸாக இன்டென்ஷனலாக சரி, நான் காலையில் எந்திரிக்கிறேன்னா நான் இதை தான் வந்து காலையில் பண்ண போகிறேன். காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டீஸ் தான் என் லைஃப்பில் நான் பண்ண போகிறேன். 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஜென்ரல் ஒர்க்குக்கு நான் ஒப்படைக்க போகிறேன். 4 மணிக்கு அப்புறம் நான் எனக்கான சோலோ டைமை எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். இப்படி தான் நான் வந்து லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் செட் பண்ணுறோம் இல்லை, அந்த இன்டென்ஷனாக வாழ ஆரம்பிக்கும் போது தான் இந்த பர்சன் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணும்போது நான் இனிமேல் இப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன், என்னுடைய வேலை எனக்கு இப்படிப்பட்ட ப்ரெஷர் கொடுக்கும்போது இப்போது இந்த சிச்சுவேஷனுக்கு இப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே நம்ம வந்து ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணிவிட்டு வாழ்க்கையை ஆரம்பித்தோன்னா எல்லாமே நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி அமையுங்கிறது தான் இந்த டோல்டெக் விஸ்டம் வந்து சொல்லுதான். இன்டென்ஷனல் லிவிங் அப்படிங்கிறதுல தான் உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது. ஆமாம், ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். அதில் நிறைய லாஸ் இருக்குது, நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது, தியானம் அது இதுன்னு சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்குது. ஆனால்
ஒரு சிம்பிள் வேவா என்ன இந்த புக்கு சொல்லுதுன்னா, நீங்க எப்போ ஒரு இன்டென்ஷன் வச்சு வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, இதுக்கு நான் பொறுப்பு. நான் எடுத்துக்கிறேன். இனிமேல் இத நான் இப்படி தான் அப்ரோச் பண்ண போறேன். இதுல இப்படி ஒரு பிரான்ச் வந்ததுன்னா, அத நான் இப்படி டீல் பண்ணுவேன். இல்ல வேற மாரி ஒரு பிரான்ச் வந்ததுன்னா, நான் அத வேற மாரி டீல் பண்ணுவேன். இந்த மாரி ஒரு கிளியர் கட் இன்டென்ஷன். எதிர்பாராத சூழ்நிலை வருது அப்படின்னா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னையே வந்து எரிச்சுக்கிற மாரியான சிச்சுவேஷனா அது மாறாம இருக்கிறதுக்கு எப்படி நான் என்ன வந்து நடத்திப்பேன்? அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து வச்சு இன்டென்ஷனலா வாழ்றது. வாழ்க்கையில எதெல்லாம் கிளியரா இருக்கோ, அதுக்கு நம்ம இன்டென்ஷன் வச்சுக்கலாம். தெளிவில்லாத விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதுவா இருந்தாலும் நான் ப்ரிப்பேர்டா இருப்பேங்கிற ஒரு மைண்ட் செட்ட வச்சுக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட உண்மையோட நீங்க அலைன் ஆயி வாழ்ற வாழ்க்கை. எ எந்த மனிதன் வந்து தன்னுடைய உண்மையோட அலைன் ஆகி வாழ்றானோ, அந்த மனிதன் தான் உண்மையிலேயே ஸ்பிரிச்சுவலான ஒரு மனிதன். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ரிலீஜனுக்கும் சம்மந்தம் இல்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் நீங்க யாரு உள்ளுக்குள்ள, உண்மையானவங்க நீங்க யாரு, அதோட நெறைய ரிலேஷன் இருக்கு. இந்த மாதிரி இன்டென்ஷனல் லிவிங்ங்கிறது நம்ம ப்ரேயர் பண்றோம் இல்லையா? ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது, இல்ல ஒரு நோட்ல உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது, இல்ல அஃபர்மேஷன்ஸ் மூலமா சொல்றது, இல்ல வழிபாட்டு முறைகள்னு சிலதெல்லாம் இருக்குல்ல, ரிச்சுவல்ஸ் அதில பண்றது. இத நம்ம தொடர்ந்து பண்ண வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வாழ்க்கை அதுக்கேத்த மாரி சுத்திலும் வந்து முழுமையானதா, புனிதமானதா வந்து மாறும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் இவ்ளோ வருஷம் இந்த உலகத்த நம்பியும், இந்த சொசைட்டியோடைய ஸ்டாண்டர்ட்ஸ நம்பியும் வாழ்ந்த அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு கொஞ்சம் கொஞ்சமா இத எல்லாத்தையுமே நம்ம ரிப்பீட்டடா செய்ய நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி ரீப்ரோகிராம் ஆயிடும். இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கிறதும் வந்து தெரியுது. அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியும், சைக்காலஜியும் இங்க வந்து ஒண்ணாகிறத நம்மனால வந்து பார்க்க முடியுது. நம்ம பாடி, எமோஷனல் பாடி, மென்டல் பாடி, பிசிக்கல் பாடின்னு எல்லாமே அந்த உண்மைக்கு ஏத்த மாரி அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. இது மூலமா தான் பார்த்தீங்க அப்டின்னா, இத ஸ்பிரிச்சுவாலிட்டிய ஒரு ஹீலிங் மெடிசினா வந்து பார்க்குறாங்க. அவேர்னஸையும் சரி, பிரேயரையும் வந்து சரி, இந்த அளவுக்கு இந்த உலகம் அக்செப்ட் பண்ணியிருக்குன்னா, அதுக்கு அவ்ளோ பவர் இருக்குங்கிறது தான். எந்த டெக்னிக் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ, அத நீங்க எடுத்து இன்டென்ஷனலா அத பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, எல்லாமே உங்களுக்கு ஏத்த மாரி மாறும். ஒரு விளக்கு நீங்க ஏத்தி வைக்கலாம் தினமும். அத மட்டுமே கூட செஞ்சுட்டு வரலாம். அந்த விளக்கு ஏத்தி வைக்கும்போது, இந்த துர்குணங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கு. இந்த விளக்க ஏத்துறது மூலமா அந்த துர்குணங்கள் போகட்டும் அப்படின்னு, வேற எந்த விஷயமே உங்கள பத்தி நீங்க மாத்திக்காம, 20 நாள், 30 நாள், 6 மாசம்னு எப்பல்லாம் நீங்க வந்து எந்த நேரம் வரைக்கும் உங்கனால அந்த மாற்றத்த உணர முடியுதோ, அது வரைக்குமே நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்டின்னா, உங்கனால அந்த மாற்றத்த கண் குளிர வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு இன்டெக்ரல் பிராக்டிஸாவே வந்து மாறிரும். இல்ல பிரேயர் போறது, வேற ஏதாவது இந்த மாதிரி ரெப்படிஷன்ல செய்ய வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்க எல்லாமே உங்களுடைய வைப்ரேஷனுக்கு ஏத்த மாரி அயன் ஆகுங்கிறது தான் இந்த புக்கோட கோர் பிலாசபி. இந்த புக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உபயோககரமா இருந்திருக்குங்கிறத நாங்க முழுசா நம்புறோம். இதே மாரி வீடியோவ நீங்க நெறைய பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி வீடியோவோட இன்னொரு தடவ வந்து உங்கள பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாலிஸ்டிக் ஹியூமன். நன்றி, வணக்கம்.